ஷிஃப்ட் ஃப்ரீக்வன்சி இவங்களை பத்தி நிறைய பேருக்கு தெரியும். ஒரு சில பேருக்கு இவங்களை யாருன்னே தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்களும் யூடியூப்ல இருக்கிற ஒரு இன்ஃபுளுசர் தான். அதாவது மிச்ச இன்ஃபுளுசர் இந்த ஏமாத்தி வீடியோ போடுறது, பேட் ப்ரமோஷன் இல்லாம வீடியோ போடுறதுலாம் கண்டுபிடிச்சு மக்களுக்கு இவங்க வெளிப்படையாவே சொல்லுவாங்க. இப்ப ரீசெண்டா இவங்க என்ன வீடியோ போட்டிருந்தாங்கன்னா, இந்த இந்தியா பாகிஸ்தான் இஷ்யூஸ் நமக்கு தெரியும் இல்லையா, இந்த விவகாரத்துல பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டா நம்மளோட தமிழக யூடியூபர்ஸே பாத்தீங்கன்னா ஒரு சில ஸ்டோரிஸ் போட்டிருக்கிறாங்க. அதாவது இந்தியாவை குறை சொல்லி. சோ அதெல்லாம் யாரு அப்படிங்கறத இந்த பொண்ணு வந்து விளக்கமா சொன்னாங்க. இப்போ இதுக்கு எதிரா இவங்க எப்படி திரும்பி இருக்கிறாங்க, இந்த யூடியூப் இன்ஃபுளுசர்ஸ் பண்ணதையும் பண்ணிட்டு எவ்வளவு தெனாவட்டா பேசுறாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ இதுல வந்து நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஹேசில் ஷைனி. சோ இவங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரபல டைரக்டரோட மகள் அப்படிங்கறதும் தெரியும். இவங்களுடைய அக்காவும் பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா பல படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறதும் தெரியும். சோ இவங்க பாத்தீங்கன்னா டிக்டாக் டைம்ல இருந்தே பயங்கரமா ஃபேமஸ் ஆனவங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இவங்க நிறைய ட்ரெஸ் ப்ரமோஷன் பண்ணுவாங்க. சரிங்களா, ட்ரெஸ் ப்ரமோஷன் பண்றாங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும் paid ad or ad அப்படிங்கறத போட்டே ஆகணும். பட் அதை போடாமலே இவங்க நிறைய ரீல்ஸ் ப்ரமோட் பண்ணிருக்காங்க. இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப paid ப்ரமோஷன் பண்றோம்னா ஃபர்ஸ்டே ஹேஷ்டாக்ல மென்ஷன் பண்ணிடணும் பேட் ப்ரமோஷன். அதை தூக்கிட்டு போய் கடைசியில போடக்கூடாது.